வகுப்பு ஆ பிரிவு. பொறுப்பற்ற வாகன ஓட்டிகளை அந்த இடத்திலே கைது செய்யலாம் என்று காவல்துறை அறிவித்துள்ளது. புதிதாக 100 கடைகள், தியேட்டர் என 5 பில்லியன் திராம்ஸில் விரிவாக்கப்படும் எமிரேட்ஸ் மால். ஷார்ஜா, துபாய் இடையே போக்குவரத்தை எளிதாகும் புதிய பாலம் அமைப்பு. வாகனம் ஓட்டும்போது கைபேசி பயன்படுத்துவதை தவிர்க்க புதிய விழிப்புணர்வு பிரச்சாரம். ஷார்ஜா தீ விபத்தில் 5 பேர் பலி. உலக அளவில் உச்சத்தை எட்டிய தங்கத்தின் விலை. துபாயில் 400 திராம்ஸை கடந்து விற்பனை. துபாயில் 18 இடங்களில் டிக்கெட் இல்லா பார்க்கிங் பட்டியல் வெளியீடு. நன்றி. வணக்கம். நடுநிலைப்பள்ளி செய்தி வாசிப்பவர் ஜோர்வின். 10ஆம் வகுப்பு ஆ பிரிவு. புதிய கல்வியாண்டு அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. மாணவர்கள் உற்சாகமாக வலம் வந்தனர். மேலும் இந்த ஆண்டு சேரும் அனைத்து புதிய முகங்களையும் வரவேற்கிறோம். சேர்க்கை அதிகரித்து வருவதால் நம் நடுநிலைப்பள்ளி பெரிதாகவும் சிறப்பாகவும் வளர்ந்து வருகிறது. இந்த ஆண்டு நம் விளையாட்டு சீருடையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நன்றி. வணக்கம். உலகச் செய்திகள் வாசிப்பது ஹனா. 10ஆம் வகுப்பு இ பிரிவு. காங்கோவில் படகு விபத்தில் 50 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காசா போர் எதிரொலி. இஸ்ரேல் பயணிகள் மாலத்தீவிற்குள் நுழைய தடை. சீனாவில் ரிக்டர் 4.1 அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க துணை ஜனாதிபதி 5 நாட்கள் இந்தியாவில் பயணம். ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ரா நகரங்களுக்கு வான் செல்கிறார். காசா மருத்துவமனை மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல். 10 பேர் படுகாயம். நன்றி. வானிலை செய்திகள் வாசிப்பது ஆயிஷா ரபீஃபா. 10ஆம் வகுப்பு இ பிரிவு. இந்த வாரம் வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக உள்ளன. குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் வரை உள்ளன. மழை வாய்ப்புகள் மிகவும் குறைவாக உள்ளன. வெப்பம் மற்றும் காற்றின் வேகம் அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் வெளியில் செல்லும் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தப்படுகிறது. நன்றி. வணக்கம்.